காவிரி பூம்பட்டினம், உறையூர், தஞ்சாவூரை தொடர்ந்து சோழர்களோட 4வது தலைநகரம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை பிரதேசங்களின் வெற்றியை குறிக்கும் வகையில் தன்னுடைய புதிய தலைநகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பெயரிட்டாரு ராஜேந்திர சோழன். அடுத்த 250 ஆண்டுகளுக்கு இதுதான் சோழர்களின் தலைநகரம். தனது புதிய தலைநகரத்துக்கு மத்தியில் 1035ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் எழுப்பிய கோயில்தான் கங்கை கொண்ட சோழீஸ்வர ஆலயம். ராஜேந்திர சோழனோட தந்தை ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை ராஜராஜேஸ்வர ஆலயத்தோட மறுபதிப்பு தான் கங்கை கொண்ட சோழீஸ்வர ஆலயம். ஐநா சபையோட கலாச்சார பிரிவான யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்ற கோயில்ல நம்ம கங்கை கொண்ட சோழபுரமும் ஒன்று. என்னதான் தன் தந்தையை விட பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செஞ்சாலும், பெரிய கோயிலை கட்ட வாய்ப்புகள் இருந்தாலும், தஞ்சை பெரிய கோயிலை விட சற்று சிறியதாக தான் கங்கை கொண்ட சோழீஸ்வர ஆலயத்தை எழுப்பினாரு ராஜேந்திர சோழன். தஞ்சை பெரிய கோயில் விமானம் 216 அடி உயரம் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் 180 அடி உயரம் கொண்டது. சோழர்கள் சைவ வழிபாடல்கள் என்பதற்கு அடையாளம்தான் கங்கை கொண்ட சோழீஸ்வர ஆலயம். இந்த கோயிலோட கருவற லிங்கம் மட்டும் 13 அடி உயரம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லினால இந்த லிங்கம் செதுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலை இன்னைக்கு பார்க்குறப்ப கூட பிரம்மாண்டத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்குன்னே சொல்லலாம்.